வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ரிசல்ட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் தமிழ்நாட்டுக்கு வந்து எம்டிஎஸ்க்கும் ஹவில்தாருக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலெக்ஷன் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இருந்து செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட டீடைல்ஸ் வந்து நீங்க சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல சென்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ உங்களோட நேம், உங்களோட போட்டோ, நீங்க இதுல எவ்வளவு ரேங்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க, இந்த 4 டீடைலும் கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சிருங்க. ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தா நீங்க வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க நம்மளோட ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. நீங்க ரிசல்ட்டுக்காக எவ்வளோ ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் செலெக்ஷன் ஆவாங்க அப்படிங்கக்கூடிய அந்த ஆவலோட வந்து நாங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அதனால நீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் கண்டிப்பா எங்களோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களோட செலெக்ஷன்ல நாங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டா இருந்திருந்தோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அனுப்புங்க. 100% நாங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. உங்களோட எஃபர்ட் வந்து இதுல கண்டிப்பா 60%க்கு மேல இருக்கும். நாங்க கொடுத்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கோம், உங்களை வந்து கைட் பண்ணிருக்கோம் நம்புறோம். அந்த மாதிரி நீங்க வந்து நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ரிசல்ட்டை எங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல நான் வந்து ஒரு 6 PDF வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 6 PDF இந்த டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒருவேளை ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த PDF வந்து என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரைட் அப் அப்படிங்கக்கூடிய PDF இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, அப்புறம் இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க, எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் PDF வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது PDFல வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்ல யார் யாரெல்லாம் ஃபைனலாக செலெக்ஷன் ஆயிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் இருக்கும், ரோல் நம்பர், நேம் எல்லாமே இருக்கும். அடுத்து ஹவில்தார் போஸ்ட்ல செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2ல இருக்கும். அதாவது நம்ம கொடுத்திருந்த ஆர்டர்ல இது 3வது PDF. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 3. ஸோ இதுல வந்து ஒரு சிலரை வந்து வித்ஹெல்டுல வச்சிருக்காங்க. அவங்க வந்து செலெக்ஷன் ஆயிருந்தாலுமே அவங்களோட ரிசல்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட லிஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் 3ல இருக்கும். அடுத்து லிஸ்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரை வந்து டிபார் பண்ணிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். அவங்களோட லிஸ்ட் வந்து இதுல இருக்கும். அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ஆனவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்றதுக்கு இந்த லிஸ்ட் 5 வந்து நீங்க செக் பண்ணுங்க. இதுல வந்து உங்களோட நேம், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கக்கூடிய டீடைல் எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் PDFலயே பார்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு ஐடியாக்காக கொடுக்குறேன். ஓகே, இப்ப தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 118.71 இருந்திருக்கு, எஸ்சிக்கு வந்து 114.85, எஸ்டிக்கு 106.34, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 76.85, பிடபிள்யூல இருக்கக்கூடிய ஓஹெச்க்கு வந்து 115, ஹெச்ஹெச்க்கு வந்து 90, ஓபிசிக்கு வந்து 120, பிடபிள்யூல இருக்கக்கூடிய விஹெச்க்கு வந்து 119, மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 114, யூஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 120. ஸோ இவ்வளவுதான் வந்து கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, இப்போ இதுலேயே வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கு, இப்போ நான் சொன்னது வந்து எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு. ஹவில்தார் போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிஜிஎஸ்டி அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இங்க நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி கஸ்டம்ஸுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரிசல்ட் செக் பண்றதுக்கு இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் PDF இல்ல 2வது PDF ஓபன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் PDFல எம்டிஎஸ்க்கான ரிசல்ட் இருக்கும், 2வது PDFல ஹவில்தாருக்கான ரிசல்ட் இருக்கும். அதுல கண்டிப்பா நிறைய பேஜஸ் இருக்கும், 100க்கு மேல வந்து பேஜஸ் இருக்கும். நீங்க வந்து மேனுவலா செக் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஆகும், மிஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. உங்களோட மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாத்துலயுமே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல உங்களோட ரோல் நம்பரை இல்லைன்னா உங்களோட நேமை கொடுத்து சர்ச் பண்ணுங்க. உங்களோட நேம், ரோல் நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 மினிட்டுக்குள்ள வந்து வந்துடும். நீங்க கொடுத்த உடனே வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரியாச்சும் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களோட நேம் இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா செலெக்ஷன் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ செலெக்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கடைசி லிஸ்ட் 5வது லிஸ்ட்டை வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களோட நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்ல செலெக்ஷன் ஆயிருக்கீங்க, எம்டிஎஸ்லயா ஹவில்தார்லயா அப்படிங்கிறது இங்க கொடுத்துருப்பாங்க.
அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டோட கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா வந்து எந்த ஏஜ் கேட்டகரியில செலக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். கடைசியா உங்களோட ரேங்க் என்ன, ஆல் இந்தியா ரேங்க் வந்து இதுல இருக்கும். உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறதும் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதுல ஒரு சில டவுட் ஒரு சிலருக்கு இருக்கும். இப்போ இதுல வந்து எந்த ரேஷியோல ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 1:1 தான். இது ஃபைனல் ரிசல்ட் தான். ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தர் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ஷன் ஆயிருக்காங்களோ அதுல தான் அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்க போகுது. ஸோ 1:1 தான். ஒருவேளை இதுல யாரும் செலக்ஷன் ஆனவங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ரிசர்வ் லிஸ்ட் வச்சிருப்பாங்களா, அடுத்து ரேங்க்ல இருக்கவங்கள செலக்ஷன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இதுல கிடையாது. இதுல ரிசர்வ் லிஸ்ட்லாம் கிடையாது. யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த வேகன்சி வந்து அடுத்த MTS எக்ஸாமோட சேர்ந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசர்வ் லிஸ்ட்லாம் இதுல வந்து கிடையாது. அடுத்து செலக்ஷன் ஆனவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் செலக்ஷன் ஆனவங்களுக்கான டவுட்டா இருக்கும். ஸோ இப்போ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அவங்க தான் கொடுப்பாங்க. ஓகே, இனிமேல் SSCயோட ரோல் வந்து இதுல கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட்ல செலக்ஷன் ஆயிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் இனிமேல் பொறுப்பு. ஓகே, ஸோ அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா இதுல எல்லாருக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும், அந்தந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட்டும் இருக்கும். அப்படின்னால இதுல செலக்ஷன் ஆன எல்லாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஒருவேளை இப்போ ரிசல்ட் வந்த இந்த டேட்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸும் இல்லை, அதாவது உங்களுக்கு இது ரிலேட்டடா நீங்க செலக்ஷன் ஆன டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த அப்டேட்டும் வரல, மெயிலோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரோ இல்லைன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த கால் லெட்டரோ எந்த ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து 6 மாசத்துக்குள்ள வரலன்னா கான்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் 6 மந்த், ஆனா அவ்வளோ ஆகாது. 1 or 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ மறுபடியும் செலக்ஷன் ஆன எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா இது வந்து உங்களோட லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் எல்லாருமே எடுத்திருப்பீங்க. அடுத்து உங்களோட எய்ம் வந்து CGL அந்த மாதிரி எக்ஸாமாக தான் இருக்கும். CGL மட்டும் இல்லை, ரயில்வேலையுமே இன்னும் நிறைய நல்ல போஸ்ட்லாம் இருக்குது. ஒரு சிலர் UPSC படிக்கணுங்க கூடிய எய்மோட இருக்கிறவங்க அதையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு இதோட சாட்டிஸ்ஃபை ஆயிடாதீங்க. உங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க மற்ற எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நல்லாவே டைம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை இருக்காது. அப்படிங்கிறப்போ அந்த டைம் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. லீவ்ல வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க கரெக்டா ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பா உங்களால வந்து இன்னும் பெட்டரான ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செலக்ஷன் ஆனவங்க மறக்காம சந்திரமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நம்மளோட ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.